ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூடவே டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அடுத்து போகிறவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வெறும் ஒரு 400 சம்திங் டிக்கெட்ஸ் தாங்க அவைலபிள் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். டெய்லியுமே இந்த டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 இடங்கள்ல இந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க ஸ்ரீனிவாசத்திலையும் கொடுக்குறாங்க. இதை தவிர நமக்கு அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கிடைக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 விதமான டோக்கன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கான நடைபாதை டோக்கனும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனுமே கொடுப்பாங்க. இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ 2 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கூட்டம் இருக்கிற டைமில் காலையில் ஒரு 8 மணி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மதியானம் 2 மணிலேருந்து இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், எங்கேயும் ஸ்கேன் பண்ண தேவையில்லை. இதுவே நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாரிமெட்டுக்கான டோக்கன் வாங்கினீங்கன்னா அந்த நடைபாதை வழியாக நடந்து போயிட்டு நீங்கள் 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ எஸ்எஸ்டி டோக்கனுக்கான அப்டேட்டுங்க. ஸோ டெய்லியுமே நம்ம வந்து ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே எவ்வளோ டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நேரடி சர்வதர்ஷனம்னு பார்த்தோம்னா 4 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு 6 மணி நேரம் தான் ஆகுது அப்படிங்கிறது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டாக இருக்குது. க்ரௌடு ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. டோக்கன் இல்லைனா கூட நம்ம நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணி சாமி பார்த்துக்கலாம். 4 கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் கம்மி தான். ஸோ அதனால் தாராளமாக பிளான் பண்ணியிருக்கிறவங்க டோக்கன் இருக்கோ இல்லையோ நீங்கள் நேரடி சர்வதர்ஷனத்தில் கூட சாமி பார்க்க முடியும். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனில் நீங்கள் சாமி பார்க்குறதுக்கு மினிமமாக ஒரு 3லேருந்து 5 மணி நேரமும் 300 தரிசனத்துக்கு ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை விட கம்மியாக கூட உங்களுக்கு டைம் ஆகும். அடுத்தது வந்து நேற்று 69,389 பேர் வந்து தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. சாட்டர்டே சண்டேஸில் க்ரௌடு இருக்கலாம், பட் வந்து இந்த வீக் டேஸில் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ பிளான் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் தரிசனத்துக்கு பிளான் பண்ண முடியும். அடுத்ததான் வந்து இந்த மாதம் நமக்கு வந்து மே மாதம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடிய 300 தர்ஷன் டிக்கெட், அங்க பிரதர்ஷனம், ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப்னு சொல்லிட்டு எல்லா டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகி க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ அடுத்த மாதம் தரிசனம் போகிறீங்க, ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். ஸோ இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 மாத கேப்பில் கூட வந்து புக் பண்ணிக்க முடியும். 15ஆம் தேதிக்கு மேலே புக்கிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்டில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் ரிலீஸும் அப்டேட் ஆகும். எப்போ வந்தாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். 18ஆம் தேதிக்கு மேலே புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் மே மாதம் சம்மந்தப்பட்டு. அதே போல் லோக்கல் டெம்பிள் சேவாவும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்டும் நமக்கு வந்து மார்ச் மாதத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் டிக்கெட் வேணுங்கிறவங்க அந்த டிக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் வர்ச்சுவல் சேவாலையுமே கூட நமக்கு இப்போது ஒரு டிக்கெட்டுக்கும் இன்னொரு டிக்கெட்டுக்கும் வந்து டைம் கேப் அப்படிங்கிறது இப்போ ஏப்ரல் மாதம் புக்கிங்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மாதம் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா நமக்கு 300 தர்ஷன் டிக்கெட் தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வந்து வர்ச்சுவல் சேவாவும் அப்டேட் பண்ணதுனால நம்ம ஒரு மொபைல் நம்பரில் 2 டிக்கெட் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் புக் பண்ண முடியாது. 120 நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சேவா டு சேவாவா இல்லை தர்ஷன் டே டு தர்ஷன் டேட்டான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்தது. பட் இந்த மந்த் ஓப்பன் ஆகும்போது நம்ம செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். போன டைம் நம்ம வந்து வர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மே மாதத்துக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எதில் வந்து அந்த எரர் காட்டுது அப்படிங்கிறத வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். நானுமே வந்து புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்லைனில் உங்களுக்கு திருமலையில் ரூம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியுமே சிஆர் ஆஃபீஸில் ரூம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. க்யூவில் நின்று எடுத்துக்கலாம். கூட்டம் நார்மலாக இருக்க டைமில் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ரஷ் இருக்க டைமில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழ்த்திருப்பதியில் நீங்கள் டிடிடியோட ரூம் வேணும் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் கவுண்டரில் நம்ம ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக டிடிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில் நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு டாலர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. கோல்டு, சில்வர் இந்த டாலர்ஸ் வந்து இருக்கும். ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து டிடிடி ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா
தங்கம் விலையோட தாக்கம் வந்து திருமலையில் தெரிகிறது. திறந்த சந்தையில் தங்கத்தின் விலைகள் அதிகரித்திருந்தாலும் திருமலையில் விலை மாற்றம் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. இதனால ஸ்ரீவாரி டாலர்கள் வெளி சந்தையை விட இங்க வந்து குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுனால மிகப்பெரிய விற்பனை வந்து இருக்கு. இதன் காரணமாக டிடிடிக்கு வந்து இன்னும் சுவை வந்து அதிகமாக இருக்கு. இந்த நேரத்தில் டிடிடி எதிர்பாராத ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது புதிய வழிகாட்டுதல்களை இறுதி செய்துள்ளது. திருமலையில் உள்ள ஸ்ரீவாரி டாலர் விற்பனை மையத்தை டிடிடி வந்து தற்காலிகமாக மூடியிருக்காங்க. அதே நேரத்தில் திருமலையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர தரிசன டிக்கெட் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஸ்ரீவாரி தங்க டாலர்களை விற்கவும் டிடிடி வந்து திட்டமிட்டிருக்கதாகவும் அதுவும் $1 மட்டும்தான் வந்து அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதுனால மொத்தமாக வாங்குறதை தடுக்கிறதுக்காக இந்த கொள்கை வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி நம்பப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலம் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் வரைக்கும் டாலர் விற்பனை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தங்கத்தின் விலை உயர்ந்து வரும் நாட்களில் ஸ்ரீவாரி டாலர்கள் விலைகள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க. வெளி சந்தையை விட டிடிடியோட டாலர் விலை வந்து குறைவாக இருக்கிறதுனால அதோட விற்பனை வந்து கொள்முதல் வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால டிடிடிக்கு வந்து பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை மதிப்பாய்வு செய்த அதிகாரிகள் இந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் தற்போது வந்து டாலர் விற்பனை மையங்களில் விற்பனை அளவை பொறுத்து ஒரு நபருக்கு 2, 5 மற்றும் 10 கிராம் டாலர்கள் வந்து கொடுக்குறாங்க. இனிமே கவுண்டர்களில் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் விலையை செயல்படுத்துவதற்கு பதிலாக தங்க சந்தைக்கு ஏற்ப தினசரி விலைகளை மாற்றியமைக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. டிடிடி டாலர் விலை வெளிச்சந்தையை விட குறைவாக இருப்பதால் கவுண்டர் ஊழியர்களின் விற்பனையில் எச்சரிக்கையாக உள்ளனர். ரூபாய் 50,000க்கு மேல் மதிப்புள்ள டாலர்கள் வாங்கினா நீங்கள் பேன் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற விதி வந்து வகுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையில மத்தியானம் 2 மணி வரைக்கும் மட்டும் $1 மட்டுமே விற்பனையானது. அதன் பிறகு விற்பனை வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. சாதாரண நாளில் ரூபாய் 20 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் மதிப்பு இருக்கக்கூடிய இந்த டாலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 26ஆம் தேதி முதல் ரூபாய் 1 கோடிக்கு மேல் விற்பனையாக இருக்கு. 26ஆம் தேதி வந்து எவ்வளோ விற்பனையாக இருக்குது அந்த மாதிரி டேட் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிடிடி வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அதோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வெளியில் கம்பேர் பண்ணும்போது இந்த டாலர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணதுனால தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கதா டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இஓ வந்து அவரை வந்து பணி மாற்றம் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியுமே வெளியாகி இருக்கு. ஆந்திர அரசு ஒரு பரபரப்பான முடிவு எடுத்திருக்காங்க. டிடிடி இஓ ஆன அனில்குமார் சிங்காலை மாற்றுவதற்கான களம் வந்து தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்றத பற்றி நம்ம ஒரு நியூஸே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து வேறொரு இஓ வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லட்டு தொடர்பான இஷ்யூஸ் வந்து இன்கொயரிஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இருக்க இஓ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேற ஒரு இஓ வந்து போட போகிற மாதிரியான ஒரு செய்தி தான் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க இதை படித்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். நமக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தெப்போற்சவ விழா வந்து நடக்க போகுது. இந்த தெப்போற்சவ விழாவுக்கு ஆன்லைனில் ஏற்கனவே டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணலை அப்படின்னாலுமே புஷ்கரணியில் இந்த 5 நாளில் எப்போனாலும் நம்ம வந்து வெளியிலேருந்து கூட இந்த தெப்போற்சவத்தை தாராளமாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து 7 மணிலேருந்து அதாவது நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தத்தில் இந்த தெப்போற்சவ விழா வந்து நடக்கும். 26ஆம் தேதி அந்த தெப்போற்சவத்தில் யார் யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிறவங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கலாம். டிக்கெட் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து வெளியிலேருந்து இந்த தெப்போற்சவத்தை தாராளமாக பார்க்கலாம். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் போனால் மிஸ் பண்ணாதீங்க. புஷ்கரிணியில் ஃபுல்லாகவே டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து இது வந்து நடக்கும். 26, 27, 28 இந்த மாதத்தில் மார்ச் 1, 2 ஸோ 2 நாள் அடுத்த மாதத்தில் வந்து நடக்குது. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து நடக்கும். அதே போல் இந்த மாதம் நடந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டாக இருக்குங்க. கடந்த ஒரு 9-10 நாட்களாக வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூங்க. முடிஞ்சாலும் நம்மளோட டெலிகிராமில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக வருங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.